Hi friends, இன்னைக்கான வீடியோனா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு எலக்ட்ரோமேக்னெட் எப்படி மேக் பண்றது அத வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு பொருளா வந்து எப்படி மாத்துறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்காக ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது, ஒரு பழைய இரும்பு கல்ல போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம இப்போ பிரிச்சு எடுத்துடலாம். நான் ஸ்டிக்கர் ஒன்று காமிச்சிருப்பேன். அதில் மைக்ரோவேவ் அண்ட் ஹை வோல்ட் எனர்ஜி இன்சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கு. அதனால நம்ம எப்போதுமே அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எதனா வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கெப்பாசிட்டிலேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடணும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கான போல்ட் நட்டாலும் யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மளுக்கு முக்கியமாக தேவையே இந்த காயில் தான். அந்த காயிலோட கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு காயில் போயிருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், இல்லைனா அந்த மேலே உள்ள கோட்டிங்லாம் போயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி அது மேலே நல்லா தான் இருக்குது. இதே போல் நான் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 2 நம்பர் வந்துட்டு தேவைப்படுது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெல்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த மட்டும் கிரைண்டிங் மிஷினை வச்சு லைட்டாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுறணும் அந்த வெல்டிங் பண்ணியிருக்க இடத்த மட்டும். அதே போல் டிரான்ஸ்ஃபார்மரில் அடுத்த சைட்லையும் இருக்கும், அதையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இல்லைனா ஒரு கம்பி எடுத்துட்டு அந்த கட் பண்ணியிருக்கான இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் கீழே உள்ள பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த பார்ட்டில் நம்மளுக்கு 2 காயில் இருக்குது. கீழே ஒரு காயில், மேலே ஒரு காயில் இருக்கு இல்லையா. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா செகண்டரி, மேலே உள்ளது தான் பிரைமரி காயில். இந்த பிரைமரி காயில் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவை. அந்த காயில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் விட்டு வெளியில் எடுக்கணும், அது டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும் அப்படின்றத கீழே 2 பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு மேலே என்ன பண்ணுறேன்னா கட்டையை வச்சுக்கிறேன். அந்த காயிலுக்கு மேலே இரும்பு மாதிரி டேமேஜ் ஆகிடும். அதனால கட்டையை வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தட்டணும் அப்படின்னா கீழே வந்துடும் அந்த காயில். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த பிரைமரி காயில் டேமேஜ் இல்லாமல் சேஃபாக வெளியில் எடுத்தாச்சு. அடுத்த நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செகண்டரி காயில் இருக்குல்ல, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை வந்து அடிச்சு வெளியில் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காமிச்சிலேன், அதுலேயும் இதே போல் காயிலாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பிரைமரி காயில் மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன்னா, அந்த பிரைமரி காயில் மட்டும் எடுத்துட்டு அந்த இரும்பு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் 2லையும் ஒன்று வந்துட்டு வச்சிடறேன். இப்போ அடுத்த நம்மளுக்கு ஒரு பேட்டரி தேவை. நான் இதுக்காக ஒரு 12 வோல்ட் 30 ஏஹெச்சில் ஒரு பேட்டரி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது, 30 ஏஹெச்சா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாம், இது வந்து லெட் ஆசிட்டும் கிடையாது, எஸ்எம்எஃப்பும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. இந்த பேட்டரியில் வெடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, ரொம்பவே வந்து சேஃபான ஒரு பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, இது மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தான், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால் 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2000 சைக்கிள் வரையும் ரீசார்ஜ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரையும் உங்களுக்கு வரும். மெயின்டெனன்ஸே வந்து பண்ணவே தேவை கிடையாது. இந்த பேட்டரியை நான் லூம் சோலார்லேருந்து வாங்கியிருந்தேன். லூம் சோலாரில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சோலார் பேனலுமே வந்து கிடைக்கும். மோனோ பேனல், பாலி பேனல், பைஃபேஷியல் பேனல் எல்லாமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சோலார் பேனல் வச்சு இன்வெர்ட்டர் வைக்கணும் அப்படின்னா கூட உங்கள்கிட்ட இன்வெர்ட்டர், பேட்டரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேட்டரி டெர்மினல் வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவில் 2 வயரை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பேட்டரிலேருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை இந்த பிரைமரி காயில் 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னு கூட வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டாக வந்து மாறிடும். நம்மளையா இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது அறையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரை வந்து வைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். வேறு லெவலுங்க. எப்படியும் அந்த இரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ வெயிட் இருக்கும். எப்படி அசால்ட்டாக வந்து ஓட்டியிருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்களேன். செம்ம பவர். அந்த கட்டிங் பிளேயர் எடுக்க முடியாதனால இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட் இல்லையா, திருப்பி வந்து கனெக்ட் பண்ணிட்டு வைக்கிறேன், எப்படி பிடிக்குது அப்படின்றத பாருங்க. நம்மளோட இந்த மேக்னெட் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தூக்குனுச்சு, சரி கட்டிங் பிளேயர்லாம் தூக்குனுச்சு. ஒரு 5.5 கிலோ சி சேனலை வந்து தூக்குமா அப்படின்றதான் செக் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கயரெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் வந்து ஒரு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட் வந்துட்டு ஆன் ஆகிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இது வரைக்கும் நான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணலை, இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். வா, தூக்க முடியுதா? வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், தட்டணும் அப்படின்னா கூட வந்துட்டு உள்ள அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணுற பாருங்க. ஓ, நான் இப்போ இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட செப்பலில் வந்துட்டு கட்டி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 சுவிட்ச் வந்துட்டு வச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா ஒரு மேக்னெட் ஆன் ஆகும், இன்னொரு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இன்னொரு மேக்னெட் வந்துட்டு ஆன் ஆகும். நீங்கள் நினச்சது உண்மை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட் ஷூவை நம்மளோட காலில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு தலங்கியில் வந்துட்டு தொங்க போகிறோம். ஒட்டிக்கடா கைப்புள்ள மணி ஒட்டிட்டுங்க. நம்மளுக்கு இந்த கட்டிங் பிளேயர் இந்த சி சேனல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிச்சு இல்லையா, ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஸ்கொயர் டிப்பில் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கொயர் டிப்போட ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கல. அதனால எதுக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டேன். வேணா சொல்லுங்கள், பெரிய சைஸ் ஸ்கொயர் டிப்பாக போட்டு அதையும் தனி வீடியோ வந்துட்டு பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். அந்த பெரிய சைஸ் எலக்ட்ரோமேக்னெட் மேக் பண்ணுறத சி சேனல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இரும்பில். அதுக்குள்ளார அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து வைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த நான் 2 இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட் என்ன பண்ணுறோம்னா அந்த சி சேனலில் சைடில் வச்சுட்டு நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு வந்துருச்சு. சைடில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ப் பேஜ் எல்லாம் கிரைண்டிங் மிஷின் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துறேன்.
அடுத்த நான் ஃபேன் ஊக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த பாக்ஸில் சைடில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நான் அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த பார்ட்டை பாக்ஸோட சைடில் வச்சுட்டு நல்லா வந்து வெல்டு பண்ணிக்கிறேன். இது இதுக்காக கையில் பிடிச்சி தூக்குறதுக்காக. அடுத்த நான் 2 இரும்பு பீஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறோம்னா அந்த பாக்ஸோட சைடு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, 2 கார்னர்லையும் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாக்ஸுக்கான ஷேப் வந்துட்டு இதுதான். இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம்னா அந்த யூ கிளாம்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு லைட்டாக வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இது வழியாக நம்மளுக்கு ஒரு ஒயர் போகிற அளவுக்கு ஓட்டம் இருக்கணும். அடுத்தா இந்த பாக்ஸ் உள்ளார அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இரும்பு பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லி விடுங்க. இதுக்கு பேர் தெரியாமல் இரும்பு பார்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை அந்த பாக்ஸ் உள்ளார வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா நவராமல் இருக்கணுன்றதுக்காக எல்லா பக்கத்துலையும் வெளில அடிச்சு விட்டுறலாம். இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம்னா நம்மளோட காயில் இருக்குது பார்த்தீங்களா, காயில் ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 2 காயிலுக்கு வந்து பவர் சப்ளை வந்து போகணும் 12 வோல்ட். அதுக்கேற்ற மாதிரி ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காயில் அந்த இரும்பு பாட்டு உள்ளார ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்தா இன்னொரு ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒயரை நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டோம் இல்லையா, அது வழியாக உள்ளார விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெளியிலேருந்து எடுத்த ஒயரை நம்ம காயில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ் உள்ளார நல்லா உள்ளார போகிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ குளூகன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குளூகன் அந்த டெர்மினல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து குளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பின் வந்துட்டு நம்ம கலலாமல் இருக்கணும். அடுத்தா நான் மரப்பட்டறைக்கு போயிட்டு மரத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, மரம் இழைக்கிறது இல்லைனா கட் பண்ணுறதுலேருந்து வரும் இல்லையா, அந்த மரத்தூளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்ததான் ஃபெவிகாலில் எஸ்கெச் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த எஸ்கெச் ஃபெவிகாலை அந்த மரத்தூள் கூட வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். திருப்பியும் கொஞ்சமாக வந்துட்டு ஃபெவிகாலை வந்து சேர்த்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபெவிகால் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஒரு பதம் வருமாருங்க. கையில் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி வந்து நிற்கணும். அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மரத்தூள் எடுத்துகிட்டு நம்மளோட மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட்டில் காயில் வச்சிருக்கோம். அந்த கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே எல்லாம் அந்த மரத்தூளை வந்து உள்ளார போட்டு ஃபில் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே வச்சுட்டு நம்ம ட்ரில் பண்ணுறோம் இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணும்போது அந்த காயில் வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எஃபாக்சி ரெசினை கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெசினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ஒரு 1500 கிட்ட வரும். அதனால ரொம்ப யோசிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. போருங்க ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு இடையில ஒரு வேலையை விட்டுட்டாங்க. என்ன அந்த இடத்துல நம்ம ஒரு இரும்பு பைப் வந்து வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மரத்தூள்லாம் எடுத்துட்டு ஒரு இரும்பு பைப் வந்து உள்ளார வச்சுக்கிறேன். அந்த இடத்துல நம்மளுக்கு காயில் எதுவுமே வந்துட்டு கிடையாது. முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த இரும்பு பைப் எதுக்காக அப்படின்றது ஃபைனலாக நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது வந்து புரியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மரத்தூள் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். அந்த இரும்பு பைப்பு கவர் ஆகிடாம இருக்கணுங்கிறத உள்ள ஒரு பேப்பர் வந்து வச்சுறேன். இதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுடலாம். Approximately 10 hours later. நம்ம ஃபெவிகால் கலந்து வச்ச மரத்தூள் எல்லாமே வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபெவிகால்லாம் எதுவுமே கலக்காமல் மரத்தூளை மட்டும் மேலே வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வீக் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தூள் இருக்கு இல்லையா, மரத்தூளுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். அது என்ன அப்படின்றத ஃபைனலாக வந்துட்டு பாருங்கள். இது காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வந்துட்டு காஞ்சிரும். இப்போ நான் கிரைண்டிங் மிஷினை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த மரத்தூள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வந்துட்டு வெளியில் எடுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் நம்மளுக்கு வெளியில் தெரியணும். மற்ற மரத்தூள்லாம் வந்துட்டு தேவையில்லை. நீங்களே வந்து பாருங்கள், நம்ம உள்ளே வச்சது மரத்தூள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம ஃபெவிகாலில் போட்டதோடு தைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காது. இதுக்கு காரணம் நம்ம ஃப்ளக்ஸ் ஊற்றுறோம் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம அந்த ஓட்டையில் நம்ம பேப்பர் வச்சோம் இல்லையா, அதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு மேக்னெட்லேருந்து வரக்கூடிய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் பிளக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கான பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மேக்னெட்டோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு 5 கிலோ இருக்கிறது வந்துட்டு நல்லது தான். அதுக்கு மேலே எதுவும் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பேட்டரி கூட ஒரு 2 பின் சாக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்மளோட மேக்னெட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட்டிங் பிளேயர் வைக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோன்னு சொன்னோம் இல்லையா, அதுவே அசால்ட்டாக வந்து கட்டிங் பிளேயர் கூட வருது. இப்போ நம்ம அந்த பிளக்கை கழட்டோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு மாறிடும். இப்போ இந்த மேக்னெட்டை நம்மளுக்கு தேவையான மாதிரி எப்படி பயன்படுத்தியது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சைடில் ஒரு இரும்பு பட்டை வச்சோம் இல்லையா, அதில் ஒரு சீக்கிரம் போட்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். நான் அந்த மேக்னெட்டை பேட்டரி கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்னெட்டை நம்ம இப்போ ஒரு வைஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு இரும்பு பட்டையை வச்சுட்டு நான் இப்போ வந்து கட் பண்ணுறேன் பாருங்க. ஈஸியாக வந்து கட் பண்ண முடியுது. பட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த பக்கம் எங்கேயுமே வந்துட்டு நகரல. பவர் சப்ளை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பிளேட்டை தனியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண போகிறோம். ட்ரில் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். அந்த மேக்னெட் மேலே வச்சுட்டு ட்ரில் பண்ணுற பாருங்க, அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்துமே அந்த பிளேட் வந்து சுத்தமாக தூக்கிட்டு வரதோ அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்கல. மேக்னெட்டில் சென்டரில் ஒரு பைப் வச்சோம் இல்லையா, அது இதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரில் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி மேலே வந்து பட்டையை வச்சு ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பொருளை தான் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பெரிய சைஸில் சி சேனல் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு நம்ம எதுவும் ஒர்க் பண்ணுறோன்னா கூட வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.